மச்சான், நாளைக்கு மீட்டிங் இருக்குடா. தெரியும்டா, நீ அட்டன் பண்ணிரு. நான் ஸ்ரீயை எங்கேருந்து பார்த்துக்கிறேன். என்னடா அப்படி சொல்லிட்ட? எனக்கும் மீட்டிங்க்கும் ஒத்தே வராதே. சரி, இல்லைன்னா விக்ரம் கூப்பிட்டுக்கிறியா? சூப்பர்ரா மச்சான், அவன் தான் மீட்டிங்லாம் நல்லா பண்ணுவான். எனக்கும் அதுக்கும் சுத்தமாக செட் ஆகாதுடா. சரி, அப்போ நான் விக்ரம் டவர்மேட் சொல்லிடலாம். அப்பாடி, எங்கள் மீட்டிங் என் தலையில் கட்டிடுவியான்னு நினச்சேன். நமக்கு அதுக்கும் செட் ஆகாதுடா. அதுவும் வரவனுங்க வேற இங்கிலீஷ்லேயே கேள்வி கேட்பானுங்க. ஏன்டா மச்சி, இன்னும் எப்போதான் நீ இப்படியே இருக்க போற? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன கவலை. மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரிடா. அம்மா, ஸ்ரீ எப்படிடா இருக்கா? இப்போ பரவாயில்லையா? நல்லா இருக்காடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எப்படியோ ஸ்ரீயை கூட இருந்தே பார்த்துக்கோ. நல்லவேளை துர்காவும் இன்னைக்கு ஆஃபீஸ் போல, இங்கே தான் இருக்கா. ஆமாண்டா. ப்ரோ, அஜய் வா. என்னடா எப்பயும் மொதலாக வந்து நிற்ப, இப்போ என்ன இன்னைக்கு என்ன லேட்டாக வந்திருக்க? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ப்ரோ. அது சரி சரி, போ. ஸ்ரீ உள்ளதா இருக்கா, துர்காவும் உள்ளதா இருக்கா, போய் பேசிட்டு வா. சரி ப்ரோ. அம்மா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு டல்லாக இருக்க? எதையாச்சும் நினச்சி ஃபீல் பண்ணுறியா? அதுவா ப்ரோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லுடா, என்னாச்சு? எதோ பிரச்சனையா? இல்லை உங்க அத்தை ஏதாச்சும் திரும்ப பிரச்சனை பண்றாங்களா உனக்கு? எதா இருந்தாலும் சொல்ல அஜய், பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, பிரச்சனைலாம் பண்ணல. அப்புறம் என்ன? அவங்க ஸ்ரீயை பார்க்கணுமா? அஜய், என்னடா பைத்தியம் எது பிடிச்சிச்சா உனக்கு? என்ன விளையாடுறியா? ப்ரோ சாரி ப்ரோ, எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன்டா அதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்க? உனக்கே தெரிஞ்சிருக்கணும். இல்லை ப்ரோ, அது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ப்ரோ. அவங்க மேலே தப்பு இருக்குன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. எப்படி அஜய் நம்ப சொல்ற? எப்படி நம்ப சொல்ற? இப்போ அவங்களால என்னோட குழந்தை தான் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? இல்லை அந்த குழந்தைய திருப்பி தர முடியுமா? எப்படி அஜய், நீயே சொல்லு. புரியுது ப்ரோ, ஆனால் இங்கே பாரு அஜய், அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கும் மரியாதை இல்லை, எங்களுக்கும் மரியாதை இல்லை. அதனால் வேண்டாம். ஆமாம் அஜய், என்னெல்லாம் ஸ்ரீயை பார்க்க இனிமேல் அவங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ, உனக்கே தெரியும் ஏன்னு. அது எனக்கு தெரியுது ப்ரோ, ஆனால் இங்கே பாரு அஜய், ஆனால் உனெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அவங்க வேண்டாம், நீ மட்டும் வரியா? வா, எங்கள் ஆஃபீஸ் கூட வா, எங்கள் கூட இரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள மட்டும் இங்கே இன்வால்வ் பண்ணாதடா, ப்ளீஸ். ப்ரோ, அவங்க செத்துருவேன்னு சொல்கிறாங்க ப்ரோ. என்ன இது? என்ன அவங்களோட அடுத்த பிளானா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல ப்ரோ, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்ரீயை தள்ளி விட்டதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க ப்ரோ. என்ன மன்னிப்பு? மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிருமாடா? சொல்லு நீயே. நம்ம எல்லாரும் அங்கே தானே இருந்தோம், எப்படி பிடிச்சி தள்ளி விட்டாங்க? இதே ஸ்ரீக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது? சரி, ஏதோ குழந்த போயிடுச்சு, ஓகே விடு. ஸ்ரீக்கு எதாவது ஆயிருந்தா அது அவங்க பொண்ணு தானே. ஆமாம் ப்ரோ. இங்கே பாரு ஜெய், வயசில் பெரியவங்கன்னு நான் பார்க்குறேன். அவங்கெல்லாம் பண்ணதுக்கு அவங்கள மட்டும் நேரில் கிடச்சாங்கன்னு வையேன். அடிப்பா விக்கி, அடி. உனக்கு அதான ஆசை, அப்பயாச்சும் கோவம் தேர்தான்னு பார்க்கலாம். அடி என்ன. என்ன நீங்களா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அத்தை, அஜய், இது உன் வேலை தானா? அஜய் எதுவும் சொல்லாதீங்கப்பா, நான் தான் அவனை வற்புறுத்தி நீங்கள் கூப்பிட்டு வர சொன்னேன். ஏன்னா என்னால் ஸ்ரீயை பார்க்காம இருக்க முடியலப்பா, என்னை மன்னிச்சிருங்க. என்ன ஆண்டி, இப்போதான் உங்களுக்கு ஸ்ரீ கண்ணுக்கு தெரிஞ்சாலா? அவ்வளோ அக்கறைப்படுறவங்க அன்னைக்கு நாங்கள் ஸ்ரீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தோம், அப்போ பின்னாடியே வந்திருக்கணும்ல. எப்படியே போகிறான்னு நினச்சி தானே விட்டீங்க, இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஆமாப்பா, தப்பு தான், எல்லாமே என்னோட தப்பு தான். நான் வந்திருக்கணும், அன்றைக்கே வந்து என் பொண்ணை பார்த்துருக்கணும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. என்னால் தான் அவளுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதனால தான் உங்கள் மூஞ்சில் முழிக்க முடியாமல் நான் அங்கேயே இருந்துட்டேன். பொய் சொல்லாதீங்க. அன்னைக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பேச வந்தப்போ இப்படியா பேசுனீங்க? என்னப்பா பண்ணுறது, எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரிஞ்சுதெல்லாம். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நான் ஸ்ரீயை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு. ஒரே ஒரு தடவை என் பொண்ணை பார்த்துட்டு போயிடுறேனேப்பா, எப்படி இருக்கான்ட்டு. அதெல்லாம் முடியாது. எக்காரணத்தை கொண்டும் உங்களை மட்டும் நான் ஸ்ரீகிட்ட விடவே மாட்டேன். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா வெளில? ஆமாம் ஆண்டி, வேண்டாம், நீங்கள் போங்க. ஸ்ரீயை நீங்கள் பார்க்க வேணாம். இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணு, எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு போங்க. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? ஆயிருந்தா இருந்தாலும் அவன் நான் பெத்த பொண்ணு இல்லை. அதே தான் நானும் கேட்குறேன். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பெத்த பொண்ணு தானே, எப்படி தள்ளிவிட மனசு வந்துச்சு உங்களுக்கு? அது உங்கள் பொண்ணை உங்களோட இஷ்டத்துக்காக அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அவள் உயிரே போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? தப்பு தான்ப்பா, எல்லாம் என் தப்பு தான். எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். ப்ளீஸ்ப்பா, ஒரே ஒரு தடவை அவளை என்னை பார்க்க விடுங்களேன். நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் என்னை நம்புறதுக்கு நான் என்னதான்ப்பா பண்ணுறது? என்னை நம்புங்கப்பா, நிஜமா நான் அவளை பார்த்து எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகிறதுக்காக தான்ப்பா வந்திருக்கேன். எப்படி ஆண்டி நம்ப சொல்கிறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி உங்களை ஈஸியாக ஏற்றுக்க முடியும்? அவங்க கொஞ்சம் எங்கள் சைட்லேருந்தும் யோசிச்சு பாருங்களேன். இப்போது உங்களுக்கு விக்கியும் தான் பிடிக்கல, உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சதா அவனை? புரியுதுப்பா, எனக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு ஒரே ஒரு தடவை பார்த்துட்றேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. ஒரே ஒரு தடவை அவள் எப்படி இருக்கான்னாச்சும் நான் பார்த்துட்டு போயிடுறேனே. சாரி, முடியாது. நீங்கள் போகலாம். டேய் அஜய், சொல்லுடா. ப்ரோ இங்கே பாரு அஜய், உனக்கே தெரியும். நீயே யோசிச்சு என்ன பண்ணுமோ சொல்லு, நான் செய்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, வேணா உங்கள் காலில் கூட விழுவுறேன்ப்பா. ஆண்டி சரி விடுங்க, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? டே விக்கி, என்னடா? விடுமச்சான், அந்த ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போட்டோம். டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? என்னெல்லாம் எதையும் மறக்க முடியாது, உன்ன மாதிரி என்னால் ஈஸியாலாம் விட்டுற முடியாது. அவங்கள வெளில போக சொல்லு. டே, அதான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, ஒரே ஒரு தடவை தான்டா, அடுத்த தடவை நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். இல்லை மச்சான், நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசு இதில் மாறாதுடா. ஒழுங்காக உங்களை வெளில போக சொல்லு. நான் சத்தியமாக அலோவ் பண்ணவே மாட்டேன் அவங்கள. போக சொல்லு. ப்ரோ இந்த ஒரு தடவை மட்டும் ப்ரோ. என்ன அஜய் பேசிகிட்டு இருக்க நீ? உனக்கும் ஸ்ரீயை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவள் இடத்துல இருந்து இப்படி பண்ணியிருந்தா நீ விட்டுருப்பியா? டே, அவங்க தான் இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்லடா. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே, எப்படி நம்ம அப்படி பிரிச்சுலாம் வைக்க முடியும்? சொல்கிறத கேளு. நீ நீ அவங்க ஒரு தடவை மட்டும் விடு, நான் சொல்கிறேன்ல. டேய் சக்தி, டேய் நான் சொன்னால் கேட்பல்ல, ஒரு தடவை அலோவ் பண்ணுடா. இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னடா பண்ணுவ நீ? அப்போ நான் பார்த்துக்கிறேன். எந்த ஜென்மத்துக்கும் அவங்க ஸ்ரீ முஞ்சிலே முழிக்காத மாதிரி நான் பண்ணிடுறேன், சரியா? இந்த ஒரு தடவை அலோவ் பண்ணு. ஆமாம் ப்ரோ, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நானே எங்கள் அத்தையை இனிமேல் கூப்பிட்டே வர மாட்டேன். இதான் கடைசி. சாரி ப்ரோ, ஒரே ஒரு தடவை. சரி, உள்ளே கூட்டு போய் பாரு போ. தேங்க்ஸ் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அஜய். அவங்கள பார்த்துட்டு 4 வார்த்தை நல்லபடியாக பேசிட்டு போ சொல்லு. அவன் மனசை போட்டு கஷ்டப்படுத்தவனான்னு மட்டும் சொல்லிடு. சரிங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அதை. அத்தை வா. டேய் சக்தி, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லடா. சரி விடாண்டா மச்சான், ஏதோ ஒரு தடவை மட்டும் அலோவ் பண்ணுடா. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்டா. நம்மளால இப்படி அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே, நம்ம சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லைடா. அட போடா, என்ன அம்மா அம்மா வந்தாலும் இப்படியே பண்ணுவாங்க அவங்க. சரி விடு மச்சான், டென்ஷன் ஆகாத. கடுப்பாகுது மச்சான், எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? சரி விடு, இந்த ஒரு தடவை தானே, ஏதோ பேசிட்டு போகிறாங்க விட. அதுவும் மன்னிப்புலாம் கேட்டாங்கல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மச்சான். ஆனால் அவங்களால திரும்பவும் ஸ்ரீ கஷ்டப்படக்கூடாது, அவ்வளோதான். நீ உனக்கே தெரியும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டா. அவளை திரும்ப அந்த நிலமையில பார்க்க முடியுமா? சரிடா, சரி விடு. சரி விடு, நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலாம். அதை விடு. அவங்க என்ன இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட தானே போகிறாங்க. டென்ஷன் ஆகாத. அதுவும் இல்லாமல் ஸ்ரீ மாற மாட்டாடா எதாக இருந்தாலும். டே, ஸ்ரீ மாற மாட்டான்னு எனக்கு தெரியும்டா. அந்த ஃபோர்ஸ் பண்ணி அவளை தள்ளி விட்டாங்கன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா எதுவும் நடக்காது. அதான் கூட அஜய் இருக்கான்ல. ஆமாண்டா, அதனால தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏய் ஸ்ரீ, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறல, உன்னை வச்சு நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அடையாண்டி நீ வேற. எனக்கு இப்போதாண்டி எல்லாரோட வழியும் என்னன்னு புரியுது. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன இவங்க ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பேன் தெரியுமா. இப்போதான் புரியுது அவங்களோட வழி என்னன்னு. எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் போலடி. என்னடி சொல்ற, வலிக்குதா? இல்லடி, அபார்ஷன் ஆச்சுல்ல, அப்போ வலி வந்துச்சு பாரு. சொல்லுவாங்கல்ல, அபார்ஷன் பண்ணுறதுக்கு குழந்தையவே பெற்றரலாம், அந்த மாதிரி இருந்துச்சுடி. என்ன ஸ்ரீ சொல்ற? அட ஆமாம். சரி விடு, அதை பற்றிலாம் யோசிக்காத. இப்போ நீ நல்லா தானே இருக்க? இப்போ பரவாயில்ல. சரி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? ஜூஸ் குடிக்கிறியா? போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ தாயே, போதும். காலிலேருந்து எனக்கு ஜூஸு ஃப்ரூட்ஸுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னை விட்டா அப்படியே இந்த ஒரு 4 நாள்லேயே குண்டாக்கிடுவேன் போல. அதனால என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் போதும், என்னால் சாப்பிட முடியல. என்ன சாப்பிட்ட நீ? எடுத்துட்டு வந்து வச்சு எல்லாத்துலேயும் பாதி பாதி சாப்பிட்ற, அது உனக்கு போதுமா? இப்போதான் புரியுது நீ எப்படி வீக்காக இருந்திருக்கன்ட்டு. மூஞ்ச பாரு, மூஞ்சி. இன்னும் ஒழுங்காக சாப்பிட்ற சொல்லிட்டேன். சரிடி, சரி. டேய் அஜய், நீ எப்போ வந்த? அதுவா, இப்பதான் வந்தேன். டேய் வாடா, இன்னைக்கு என்ன லேட்டாக வந்திருக்க? எப்பயும் சீக்கிரமாக வந்துடுவியே. ஏன் அஜய், ஏதோ தயங்குற மாதிரி இருக்கு, என்னாச்சு? அது ஸ்ரீ, அஜய், என்னடா இது? ஸ்ரீ, அது அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கடி. என்ன சொன்னாங்க? சொன்னா நீ கூட்டு வந்துடுவியா? ஸ்ரீ. இங்கே பாருடா, நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை. முதல்ல இங்கே வந்து கூட்டு போ. டேய், நான் உன் அம்மாடி. டேய் அஜய், கூட்டு போன்னு சொல்லிட்டேன்.
ஸ்ரீ என்னை மன்னிச்சிருடி, இத்தனை நாள் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எனக்கு இப்பதாண்டி எல்லாம் புரியுது. அஜய், ஸ்ரீ அதான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் பேசு. நீ அமைதியா இரு துர்கா. என்னடி என் மேல இவ்வளோ கோவமா? அஜய், ஒழுங்கா கூட்டிட்டு போயிருன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்ரீ ஏன் இப்படி பண்ற? அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க. அவங்களே பேசிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். துர்கா, அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். நீ ஒன்றும் யாருக்கும் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்க தேவையில்ல. ஏய் ஸ்ரீ, ஏய் ஸ்ரீ, கொஞ்சம் பொறுமையா இருடி. அதான் அவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்கல்ல. மன்னிப்பு யாருக்கு வேணும்? அது ஒழுங்கா கூட்டு போடா. ஏய் ஸ்ரீ என்னை மன்னிச்சிருடி, ஏன் இப்படி பண்ற? அஜய், நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன், அவங்கள கூட்டு போயிரு. எனக்கு அவங்க மூஞ்சிலே முழிக்க பிடிக்கலன்னு சொல்றேன்ல, கூட்டு போடா. ஸ்ரீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற? என்ன துர்கா? அமைதியா இருடி, பொறுமையா பேசு. ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா அமைதியா பேசுன்னு சொல்லிட்டேன். துர்கா, இவங்க சொல்றதை கேளு, பேசு, நான் வரேன். துர்கா. ஒழுங்கா பேசு ஸ்ரீ. ஸ்ரீ, என்னடா இதெல்லாம் உன் வேலை தானா? ஏய் ஸ்ரீ இங்க பாருடி, நான் ஏதோ கோவத்துல முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேன்டி. இங்க பாருடி. ஏண்டா தள்ளி விட்டு இன்னைக்கு எனக்கு அபாஷனே ஆயிடுச்சு. இது என்னடா கோவத்துல ஏதோ ஏதோ பண்ணிட்டேன்றாங்களே, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? சொல்ல அஜய். ஸ்ரீ என்கிட்ட பேச மாட்டியாடி? இங்க பாருடா, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. ஒழுங்கா கூட்டிட்டு போயிரு. ஏ ஸ்ரீ, என்னதான் நான் உன் அம்மாடி. ஆமா ஆமா, அம்மாவா வந்துட்டு தான் பல வேலை பண்றீங்க. நானும் ஒரு அம்மாவா ஆகியிருக்க வேண்டியது தானே இப்போ இந்நேரத்துக்கு. இதெல்லாம் கெடுத்தது யாரு? அமைதியா போ சொல்லுடா. என்னை மன்னிச்சிருடி, அதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் வந்து பேசுறேன். ஏதோ தெரியாம கோவத்துல தாண்டி பண்ணிட்டேன். ஸ்ரீ, அதான் அவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, ஒழுங்கா பேசாண்டி. என்ன அஜய், என்னால முடியாது. ஸ்ரீ விட சொல்லுடா. ஏய் என்னை மன்னிச்சிருடி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. அதுக்காக இப்பெல்லாம் பண்ணாதடி. என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. உனக்கு நல்லது நினைச்சுதான் இப்பெல்லாம் பண்ணேன். அதான் உனக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏய் பாவண்டி, அழுகுறாங்கடி, கொஞ்ச நாள் பேசாண்டி. ப்ளீஸ் ஸ்ரீ. சரி விடு, உனக்கு என் மேல எப்போ கோவம் போதோ அப்ப சொல்லு, நான் வரேன், சரியா? ஆனா நான் மாறிட்டேன், அதை புரிஞ்சுக்க. நான் வரேன். ஸ்ரீ, சரி விடுமா, அதான் புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும். எதுக்கு இப்ப நீ அழாத? என்னை மன்னிச்சிட்ட தானே? மன்னிச்சிட்டம்மா. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அழுது உன்னோட உடம்ப கெடுத்துக்கிற? விடு. அப்பா 2 பேரும் பேசிட்டாங்க. சரி, அம்மாவும் பொண்ணும் 1000 பேசுவீங்க, நமக்கு எதுக்கு? நான் வெளில நிக்கிறேன், நீங்க பேசுங்க. ஸ்ரீ உனக்கு என் மேல கோவம் இல்லை தானே? இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. என்ன, இன்னைக்கு எனக்கு குழந்தை இல்லை, அதான் கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? சாரிடி, ஏதோ புத்தி கெட்டப்ப அப்படி பண்ணிட்டேன். இனிமே நான் உன்னை எதுலையுமே தொல்லை பண்ண மாட்டேன், சரியா? சரிம்மா. அப்பாடி, ஒரு வழியா அவன் மனசை மாத்தியாச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா இவ நம்ம வலிக்கே வரமாட்டான். ஏமா நின்றுட்டே இருக்க? வந்து உட்காரு. பரவாயில்லடி, இப்போ உடம்பு பரவாயில்லையா? எப்படி இருக்கு உடம்பு? ஏதாச்சும் வலி இருக்கா? இல்லைம்மா, என்னை இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒழுங்கா சாப்பிட்றியா? நல்லாதாம்மா சாப்பிட்றேன். இன்னைக்கே நம்ம இந்த பேச்சு எடுக்கக்கூடாது. கொஞ்ச நாள் போட்டோம், இவன் என்ன முழுசா நம்பட்டும். அதுக்கப்புறம் இவளோட மனசை மாத்துறேன். அம்மா. என்னடி? சரி விடு, எல்லாத்தையும் மறந்துடலாம். வா வந்து உட்கார் வா. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய், எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், நாங்களும் உங்கள் குட்டி சார் ரொம்பவே கேட்டோன்னு சொல்லுங்கள். மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ராஜி சிஸ்டர், சன்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், கவி சிஸ்டர், பிரித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அனட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர். ஹாய் யஷ்ரே தங்கம், இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேஷன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜெனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சிஸ்டர், அப்புஜானு சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர். உங்கள் 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? அஞ்சலி ஹரி சிஸ்டர், உங்கள் 2 குட்டீஸும் நல்லா இருக்காங்களா? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், உங்கள் 2 பசங்களும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வத் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹீமாவரி. பரவாயில்ல, நீ போல்டாக செம்மையாக சூப்பராக பண்ணுற. அப்படியே இரு, சரியா? தைரியமாக இரு, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, ஹாப்பியாக இரு, ஓகேவா? தைரியமாக இரு. உன்னால் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா நீ அதுக்கு சந்தோஷப்படு, ஓகே? சுசி சிஸ்டர், பொன்கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசேனன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனாபாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர்,
ஜெயராஜே சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசக்கி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? வேளாங்கண்ணி சிஸ்டர், அமுதலட்சுமி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிறிஸ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், நாச்சியா சிஸ்டர், மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், மலர் சிஸ்டர், புஷ்பவல்லி சிஸ்டர், ஃபன் டைம் ட்வின் கிராஸ் சிஸ்டர். என்ன நீங்கள் உங்கள் நேமே சொல்லவே இல்லை? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டாச்சா? சுபிக்ஷா சிஸ்டர், அனுவர்தனி சிஸ்டர், தீபா நிக்கித் சிஸ்டர், யாழினி சுரேஷ் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் சிஸ்டர், எல்லாரும் ஜாலி தானே? ஹாப்பியாக தானே இருக்கீங்க? இல்லை எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? ஃபன் டைம் டு கிராஃப்ட் சிஸ்டர், உங்கள் நேம் இப்போ தான் பார்த்தேன், காயத்ரி. எப்படி இருக்கீங்க? இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க கடைசி வரைக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்கள் எல்லாரும் தான், ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. ஆர்த்தி இன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. இதுவும் நல்லா இருக்கு, வித்தியாசமா. இப்போதான் புரியுது ஏன் ரேஷ்மா மாறினான்னு. எங்கே போனாலும் என்னையும் கூப்பிட்டு போகிறாங்க, என்கிட்ட சகஜமாக இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம தான் தேவையில்லாம முட்டாள்தனமாக முடிவெடுத்து ரம்யா கூட சேர்ந்து ஆர்த்திக்கு என்னென்னவோ பண்ணோம். ஆர்த்திக்கு மட்டுமா பண்ணோம், எல்லாத்துக்கும் தான் என்னென்னவோ பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் இப்படி வச்சு சரி பண்ணணும். இன்னிலேருந்து இவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், எந்த ஒரு கெட்டதும் நடக்க விடக்கூடாது. ஐயோ, இந்த ரம்யா வேற ராக்கியோட லவரை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால, இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியே ஆகணுமே. ஐயோ, இதை எதுக்கு ஃபோன் பண்றா? வேற வழியில பேசிதான் ஆகணும், இல்லைனாலும் நம்மள விட்டே தொலைய மாட்டா. ஹே பிரீத்தி. ரம்யா, சொல்லு ரம்யா. அம்மா எங்கடி இருக்க? நேற்று நான் வீட்டுக்கு தானே வர சொன்னேன், ஏன் வரல? அதுவா, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை கொடுத்துட்டாங்கடி, அதனால என்னால் வர முடியல. அப்படியா, சரிடி. நான் வேணா இன்னைக்கு ஈவினிங் வரனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ இப்போ எங்கே இருக்க? ஏன்னு கேட்குற? இல்லை, இது ராக்கியோட லவரை கண்டுபிடிச்சிட்டேன். அவள் இங்கே தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. அதான் நீ வந்தீன்னா அவளை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம்ல. கண்டிப்பாக ராக்கி அங்கே தான் இருப்பான், அதான். என்ன இவ்வளோ சீக்கிரமாவே வா போச்சு? பிரீத்தி. அது ரம்யா, எனக்கு உடம்பு சரியில்லடி, அதனால நான் வீட்டில் இருக்கேன், இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, லீவு. என்னடி சொல்கிற? ஆமாம் ரம்யா, எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கு, முடியல. ஓ அப்படியா, சரிடி. இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. இல்லடி, நான் மாத்திரை போட்டிருந்தேன், இருந்தாலும் இதாக தான் இருக்கு. ஓ அப்படியா, சரிடி, உடம்பு பார்த்துக்க. சரி ரம்யா, நான் வேணா வரட்டுமா வீட்டுக்கு? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். சரி, நான் அவளை தனியாகவே அமுச்சு விடுறேன். என்ன? ஏண்டி, என்ன ஷாக் ஆகுறியா என்ன? ஐயா, நான் எதுக்கு ஷாக் ஆக போறேன்? எனக்கு சந்தோஷம் தானே. சரி சரிடி, நீ 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 சரி, நீ என்ன தோணுதோ பண்ணு, எனக்கு முடியல, நான் சாயந்தரமா வரேன். சரிடி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அவளை அமுச்சு விடுறேன். சரி ரம்யா, வச்சிட்டுமா? வச்சிரு. ஐயோ, இவன் எப்படி களத்துல இறங்கிட்டா? போச்சு, இந்த விஷயத்த கண்டிப்பா அவன்கிட்ட சொல்லி ஆகணும். முன்னாடியே வார்னிங் கொடுக்கறது பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. உடனே போய் சொல்லலாம். ஐயோ, அவ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாதே, அவளை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா கூட. சரி, வேற வழியே இல்லை, அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்.